அனிதாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சீட்டு யாருக்கு கிடைச்சது இதை சொல்லணும். அனிதாவுக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்காம போயிருச்சு இல்ல, அதனால தான் அவங்க நொந்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சீட் யாருக்கு கிடைச்சது? அதே அனிதாவுடைய வகுப்புல, அந்த கம்யூனிட்டியில அதே அனிதாவோட கூட மார்க் வாங்கின ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. ஏன்னா நீட்ல இடஒதுக்கீடு இருக்கு. நான் பட்டியலினத்தை சேர்ந்தவரா இருந்தால் என்னுடைய இடத்துல ஒருத்தர் கூட உள்ள நுழைய முடியாது. பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் கிடைக்கும். யாரு கிடைக்கும்? இல்லன்னு சொல்லுங்க. நீங்க நான் சொல்ல 1000 முறை சொல்லிட்டேன். நீங்க இன்னைக்கு குழந்தை கேக்குறீங்க. நான் இந்த பாயிண்ட் 1000 முறை சொல்லியிருக்கேன். நீட்ல செய்து கொண்ட சகோதரி அனிதாவுடைய சீட் யாரு கிடைச்சு? அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும், வேற யாரும் சொல்லட்டும், அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும். அனிதாவோட கூட மார்க் வாங்கின பிள்ளை கிடைச்சிருக்கு. யாரு கொடுக்கணும்னு சொல்லுங்க. அனிதா 100 மார்க் வாங்கியிருக்கு, இன்னொரு பிள்ளை 101 மார்க் வாங்கியிருக்கு. யாரு கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச நீட்டுக்குன்னு தனி இடஒதுக்கீடுலாம் கிடையாது. கல்வியில் அரசு ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோ அதே இடஒதுக்கீடு முறை தான் நீட்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ஓட்டப்பந்தயத்தில் எப்பவும் ஜெயிக்கக்கூடிய மாணவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீ ஓடின முறை தப்பு, நீ குதிச்சு ஓடணும், இவனெல்லாம் பார்த்தியா குதிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் குதிச்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவனை நீங்கள் பரிசு கொடுத்துட்டு இந்த எப்பயுமே ஓடி ஜெயிக்கக்கூடிய அல்லது ஓடி ஜெயிச்சு வந்த ஒரு மாணவனை நீ எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை தகுதி நீக்கம் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கூடத்தை சேர்ந்து தான் ஜெயிச்சான், இன்னொருத்தன் வேற அவனுமா ஜெயிச்சான் அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய அபத்தம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தயம் வச்சா அந்த பள்ளிக்கூடத்தில் யார் ஓடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதே பட்டியலினத்தை சேர்ந்த இன்னொரு மாணவனை கொண்டு தான் அது ஃபில்ஃபில் ஆகும். இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? நாங்கள் அனிதாவும் ஜெயிக்கணும், அனிதா கூடயே ஓடுற இன்னொரு பொண்ணு ஜெயிக்கணும், இன்னொரு பையனும் ஜெயிக்கணும், அதே ஸ்பீடில் ஓடக்கூடிய இன்னொருத்தவங்களும் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். 1176 மதிப்பெண்கள் எடுத்த அனிதா டாக்டராக தகுதி இல்லைன்னா வேறு யார் சார் டாக்டராக தகுதி? இங்கே ஜெயிச்சவங்க பக்கத்துலேருந்து பேசுகிறீங்க, நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு செத்து போனவங்க பக்கத்துலேருந்து பேசுகிறோம்.